ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜி5 ஓடிடியில் ரிலீஸ் ஆன மனோரதங்கள் அப்படிங்கிற மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இது ஒரு ஆந்தாலஜி சீரிஸ். மொத்தம் 9 எபிசோட் இருக்குது. இதில் நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் தான் எல்லாம் நடிச்சிருக்காங்க. மோகன்லால், மம்முட்டி, ஃபகத் ஃபாசில், விஜு மேனன், சித்திக், இந்திரஜித், ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி, பார்வதி நாயர் இப்படின்னு மலையாளத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் இந்த சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸை 9 எபிசோடுமே ஒவ்வொரு டேரக்டர், அதுவும் பெரிய டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பிரியதர்ஷன், சந்தோஷ் சிவன், ரஞ்சித், ஷாம் பிரசாத், மகேஷ் நாராயணன் இப்படின்னு இவங்க எல்லாருமே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த ஆந்தாலஜி சீரீஸை நரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன். என்னடா இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இந்த சீரீஸில் நடிச்சிருக்காங்களே, எதுக்காக நடிச்சிருக்காங்க, யாருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது யாரு அப்படின்னா கேரளாவில் பிறந்து இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆன எம்.டி. வாசுதேவன் நாயர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர். அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் ஒவ்வொரு எபிசோடா எடுத்திருக்காங்க. இதை அவங்க அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அவங்க பொண்ணு அஸ்வதி வி நாயர் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒரு பெரிய லீட் நடிச்சிருக்காங்க. அதோட ஒவ்வொரு கதையும் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லெங்தா போகும். ஸோ ஷார்ட்டா நான் சொல்றேன். இந்த 9 எபிசோட்லயுமே என்ன மெயினா காட்டியிருக்காங்க அப்படின்னா மேல் டாமினேஷன். இது எல்லாமே 80s 90s அந்த டைம்ல நடக்கிற ஸ்டோரி. ஸோ அந்த டைம்ல மேல் டாமினேஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருந்தது. அவங்க ஒய்ஃபை கூட அவங்க தள்ளி வச்சுட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் அவங்களே நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் கணவன் எப்பயுமே வேலைன்னு பிஸியா இருக்கிற டைம்ல ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம ஒரு மெஷின் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. முன்னாடி ஒருத்தன் பண்ண தப்பு, பின்னாடி அவனை எப்படி துரத்துது, அந்த கர்மா எப்படி அவனை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குடும்ப மானத்தை ஒரு பொண்ணு லவ் பண்ணி அதை கெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சாக போற நிலைமையில இருந்தா கூட பச்சை தண்ணி கூட ஒரு ஊரே சேர்ந்து கொடுக்காம இருப்பாங்க. அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊர்ல லைவ்லியா இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சா அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அங்க எவ்வளவு தனிமையா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்படி 9 எபிசோட்லயுமே ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கவே வேணாம். மோகன்லால், மம்முட்டி, ஃபகத் ஃபாசில் இப்படின்னு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்ச இடத்துல பெர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சம் என்ன இருக்க போது. சூப்பரா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. மம்முக்காவோட கேரக்டர் மட்டும்தான் கேமியோ பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா பெரிய சீன்ஸ் அவருக்கு இல்ல. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா 2 எபிசோட்ஸை சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஒன்னு மோகன்லால் நடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொன்னு ஒரு கலர் படம். இந்த ரெண்டுத்திலுமே சினிமோட்டோகிராஃபி நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். 10 எபிசோட்ஸை விட இது கொஞ்சம் தனியாவே தெரியும். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த எபிசோட்ஸ்ல இருக்கிற எல்லா கதையுமே மேபி புக்ல படிக்கும் போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு படமா இவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் நடிக்கும் போது அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் நமக்கு கிரியேட் பண்ணல. ஏன்னா இப்ப வர சீரீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. இப்போ த்ரில்லரா இருக்கட்டும், ஃபேமிலி டிராமாவா இருக்கட்டும், ஆக்ஷன், காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமா வேரியேஷனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே சோஷியல் மெசேஜே வேற விதமா கன்வின்சிங்கா வித்தியாசமா என்டர்டைன்மெண்டோட கன்வே பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி புக்ல படிக்கும் போது மேபி அந்த ஃபீல் உங்களுக்கு வரலாம். ஆனா இதுல பெருசா வரல. டியூரேஷனும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா 40 நிமிஷம் ஓடுது. ஸோ அதுவும் ரொம்ப டிராகியா இருக்குது. மொத்தத்தில் இந்த சீரீஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது 9 ஷார்ட் ஸ்டோரிஸ் நான் சொன்ன மாதிரி புக்கா படிக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குமா இருக்கும். ஆனா ஒரு சீரீஸா பார்க்கும்போது இவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் நடிச்சிருந்தாலும் எனக்கு பெருசா அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகல. மேபி நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது ஜி5 ஓடிடில. ஆனா என்ன கேட்டீங்கன்னா மலையாளத்துல பாக்குறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு புரியும், சப்டைட்டிலும் இருக்குது. ஏன்னா உலகநாயகனோட வாய்ஸ், ஓன் வாய்ஸ் மலையாளத்துல தான் பேசியிருக்காரு. ஆனா தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்க, இமிட்டேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ்ல நார்மலாவே நிறைய பண்ணிருக்கலாம். எதுக்கு கமல் மாதிரி ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப காமெடியா இருந்தது. என்ன கேட்டீங்கன்னா மலையாளத்திலே பார்க்கலாம். ஏன்னா மம்முக்காவோடது, மோகன்லால் வாய்ஸ் எல்லாமே மலையாளத்துல அந்த ஒரிஜினல் வாய்ஸ், அந்த ஒரிஜினாலிட்டி அப்படி தெரியுது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான சீரீஸ் தான். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.